மாலை வேளையில சுட சுட குழி பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சுடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பொரிஞ்சதுமே பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு கேரட் வச்சுருக்கேன். அந்த கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு கேரட் வந்து 100 கிராம் இருக்கும். கேரட்டை நான் துருவி சேர்த்துருக்கேன். என்ன காய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் வதக்கிட்டு மாவில் ஊற்றிடலாம். கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழி பணியாரம் செய்கிறதுக்கு, கார குழி பணியாரத்துக்கு. இப்போது அந்த குழி பணியார தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த குழியில் நிறையிற வரைக்கும் மாவு நம்ம ஊற்றணும். அப்படி ஊற்றினா தான் நல்ல பெருசு பெருசாக குண்டு குண்டாக வரும் குழி பணியாரம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுறலாம். ஒரு 7 மினிட்ஸ் தான் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். இது வந்து காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான குழி பணியாரம் ரெடி. இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான குழி பணியாரம் ரெடி. இதுக்கு வந்து நான் கோகனட் சட்னி வச்சுருக்கேன்.